கடவுள் அமைத்து வைத்த மேடையை நினைக்கும் கல்யாணம். ஹலோ அர்மீஸ், ஸ்விம் ப்ரமோஷனுக்காக ஜிமின் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லீ சுஜி அப்படிங்கிறவங்க சவுத் கொரியன் கமெடியன். இவங்க ஹார்ட் இஸ் சுஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அவங்க எவ்ரிடே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோவை போஸ்ட் பண்ணுவாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த ஆன்ட்டி தான் காமிக்கிறாங்க. இவங்களை நம்ம சுஜி ஆன்ட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆன்ட்டி எது மேலேயோ காமெடியாக கவுன்லாம் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இதுதான் யோனி ஸ்டீமிங். வின்டர் சீசனில் அவங்க பாடி ஹீட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டீமிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. இவங்கள பெரிய ஆண்டி அண்ட் சின்ன ஆண்டின்னு வச்சுக்கலாம். ஏன் இங்கே வந்தீங்கன்னு சுஜி ஆண்டி கேட்கும்போது, உங்கள் சலூனில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குதா அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஆண்டி, என் ஹஸ்பண்ட் எனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வராரு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. வின்டர் சீசனில் சுஜி ஆண்டியோட ஷோல்டர்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால பாடி ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடியெல்லாம் பெயினாக இருக்கிறனால எனக்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியலன்னு சுஜி ஆண்டி சொல்லும்போது, நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ண வேணாம், எல்லா ஒர்க்கும் நாங்கள் பார்த்துக்குறோம், ஈவன் கஸ்டமர்ஸையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், அப்படியே நடிக்க வேண்டியதுதான் சுஜி ஆண்டி முடிவு பண்ணிட்டாங்க. ஏஞ்சல் மாதிரி ஒரு கஸ்டமர் வராரு. ஜிமினோட அழகை பார்த்து இந்த ஆன்டிஸ் மயங்கும் போது, இங்கே மெயின் ஹேர் ட்ரெஸ்ஸர் யாருன்னு ஜிமின் கேட்குறாரு. அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த சுஜி ஆண்டி எழுந்து, அண்ணாசையோ, நான் 30 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறேன், என் நேம் சோ யங்ஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிமினுக்கு வந்த வேலையை பார்க்க வேண்டியது தானே, நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்கன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. அழகுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெட்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அதை தாங்க முடியாத பெரிய ஆண்டி சுஜி ஆண்டிக்கு 70 வயசு ஆகுதுன்னு போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் லைட்டாக பொறாம தான். உங்களை பார்த்தா ஒரு 46, 47, ஒரு 48 வயசு மாதிரி இருக்கீங்கன்னு ஜிமின் சொல்கிறாரு. அது தாங்க முடியாத இந்த பெரிய ஆண்டி, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சேம் ஏஜ் தான், இந்த சின்ன ஆண்டி எங்களை விட எங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது டான்ஸ் மாஸ்டர் மாதிரி தெரியுறீங்கன்னு சுஜி ஆண்டி சொல்லும்போது, ஆமாம், பக்கத்தில் ஒரு சோஷியல் டான்ஸ் கிளாஸ் ரன் பண்ணிட்டு வரேன்னு ஜிமின் பேம்ப்ளெட் கொடுக்குறாரு. அந்த பேம்ப்ளெட்டில் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு, அப்போ நீங்கள் பார்க் ஜிருவா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க் ஜிருன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு டான்ஸ் ஸ்டைல் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, அப்போ அது நேம் இல்லையா அப்படின்னு ஆன்டிஸ் கேட்குறாங்க. அதில் டான்ஸ் பை பார்க் ஜிமின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபாரினில் படிச்சிங்களா அப்படின்னு ஆன்டி கேட்குறாங்க. ஆமான்னு ஜிமின் சொல்கிறார். எந்த கண்ட்ரியில் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் US யூரோப்புன்னு உருட்டிட்டு இருக்கும்போது, உன்னை பார்த்தா ஃப்ளைட்டில் போனது மாதிரியே தெரியலையே, நீ USல படிச்சியா அப்படின்னு சுஜி ஆண்டி கேட்குறாங்க. உண்மையாகவே நான் ஃபாரினில் தான் படித்தேன்னு ஜிமின் சொல்கிறார். அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கிற ஒரு பிக்சரை காமிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஆடு பார்க்கலான்னு சுஜி ஆண்டி சொல்கிறாங்க. ஸ்விம் கோரியோவில் இருக்கிற 2 ஸ்டெப்பை ஜிமின் எடுத்து விடுறாரு. ஜிமினோட டான்ஸை பார்த்து, ரொம்ப அழகாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, இந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணீங்க எங்களுக்கும் சொல்லித்தாங்க, வயசானவங்க இதை பண்ணலாமான்னு சுஜி ஆண்டி கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின், ஸ்லோவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு சுஜி ஆண்டி, பரவாயில்ல, நான் என் ஹஸ்பண்டோட ஸ்லோவாக லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஜிமின், இது நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ சுஜி ஆண்டி ஜிமினோட டான்ஸ் பண்ண ரெடி ஆகும்போது, பெரிய ஆண்டி, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க, இல்லை டாக்டர் என்ன மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ என் ஹேண்ட்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உன் பாடி ஃபுல்லாக பேச்சஸாக இருக்குல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுஜி ஆண்டி, நான் மூவ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு ஷூ போட்டு வராங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஸோ ஜிமின் வந்து 6 ஸ்டெப்ஸ் தான், 1 2 3 அப்படியே பேக்கில் 1 2 3 சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாரு. உங்களால் ஃபாஸ்ட்டாக நான் லேர்ன் பண்ணுறேன்னு சுஜி ஆண்டி சொல்கிறாங்க. அகைன் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. சுஜி ஆண்டி டான்ஸை பார்த்து சின்ன ஆண்டியும் பெரிய ஆண்டியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சுஜி ஆண்டி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுங்க, கையை இப்படி பிடிச்சி சுற்றணும், அப்படியே என்ன தூக்கணும் அப்படின்னு ஜிமினை தூக்கி காமிக்கிறாங்க. சுஜி ஆண்டி சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது ஜிமின் அவங்கள தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் ஃபுல்லா தூக்க முடியல. சின்ன ஆண்டியும் பெரிய ஆண்டியும் அவரோட இடுப்பு உடைய போகுதுன்னு கத்தி எப்படியோ ஜிமினை சுஜி ஆண்டி கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. இந்த சின்ன ஆண்டில வேர்ல்டு ஃபுல்லா ஆர்மிஸ் இருக்காங்க, அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, இப்படிலாம் பண்ணாதுங்க, என் ஹார்ட் படபடன்னு அடிக்குது, நீங்க ஓகேவான்னு ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. ஓகே தான் ஜிமின் சிரிச்சுட்டே சொல்றாரு. இதுக்கப்புறமா பெரிய ஆண்டி, உனக்கு பேச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நீ ரெஸ்ட் எடு, நீ மட்டும் இல்லை, நாங்களும் தான் இருக்கோம், நாங்களும் டான்ஸ் பண்றோம், அவர் எங்களுக்கும் சொல்லி தருவாருன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு சுஜி ஆண்டி, இங்க நீங்க க்ளீன் பண்ண தானே வந்தீங்க, டான்ஸ் பண்றதுக்கு இல்லை, போய் வந்த வேலையை பாருங்க, எப்போ நான் என்ன வேலை பண்ணாலும் குறுக்க வர்றதே உங்க வேலையா இருக்கு, இப்போ டான்ஸ் மாஸ்டருக்கும் எனக்கும் இடையில வரீங்கன்னு சொல்றாங்க. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இதை பார்த்து ஜிமின், ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த சுஜி ஆண்டி, நாங்கள் சண்டை போடலை, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இப்படி தான் நாங்கள் நார்மலாகவே பேசுவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சின்ன ஆண்டி, பொய் சொல்லாதுங்க, எப்போவும் சண்டை போட்டு டாக் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் சண்டை தான் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இனி சண்டை போட வேணாம், எல்லாரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஜிமின் சொல்கிறாரு. 1 2 3 அப்படியே இந்த சின்ன ஆண்டி கீழே விழுற மாதிரி நடிக்கிறாங்க.
என்ன பண்ணுறேன்னு சுஜி ஆண்டி கேட்கும்போது எனக்கு அனிமியான்னு சொல்லுது சின்ன ஆண்டி. என்ன அனிமியா? உன்னை பார்த்தா ஒரு மாட்டையே தூக்குவ மாதிரி தெரியுது, உன் லைஃப்லயே நீ மயங்கி விழுந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 1 2 3. இப்போ சுஜி ஆண்டி கீழே விழுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ அவங்க விக்கும் சேர்ந்து கீழே விழுது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அகைன் ப்ராக்டிஸ். இப்போ பிகினிங்லயே ஜிமின் கேர்ஃபுல்லா பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ சுஜி ஆண்டி கீழே விழுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு என்ன ஆச்சு, மயக்கமா வருதுன்னு சுஜி ஆண்டி சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து எனக்கு தான் இப்போ மயக்கம் வருதுன்னு ஜிமின் சொல்றாரு. அப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு எல்லா ஆண்டியும் சொல்லுது. ஜிமினோட டான்ஸ் கிளாஸ்ல மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே குரூப் லெசன் இருக்கும், அண்ட் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ப்ரைவேட் லெசன் இருக்கும்னு ஜிமின் சொல்லும்போது என் சலூனில் மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஸோ ப்ரைவேட் லெசனே எனக்கு ஓகேன்னு சுஜி ஆண்டி சொல்லுது. அப்புறமா ஜிமினுக்கு சாப்பிட மங்கி டோக் கொடுக்குறாங்க. ரொம்ப காரமாக இருந்ததுனால ஜிமின் தண்ணி கேட்குறாரு. கரெக்டாக பெரிய ஆண்டி தண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு மங்கி டக் பிடிக்கும்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இதை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சுஜி ஆண்டி ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா அந்த டாகோட டேக், ஜிமினோட ஹேரை பற்றி பேசும்போது உங்கள் ஹேருக்கு ப்ரோட்டீன் தேவை, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, எங்கள் கடையில் விஐபி ப்ரோட்டீன் கேர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃப்ரீயாகவே உங்களுக்காக பண்ணித்தரேன்னு சுஜி ஆண்டி ஃப்ளோட் பண்ணுது. அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இந்த ஃபுட் பாத்தில் வந்து உட்காருங்கன்னு பெரிய ஆண்டி சொல்லுது. இந்த வின்டர் சீசனில் எனக்கு இது ஓகே தான் ஜிமின் சொல்லும்போது நான் தான் தண்ணி பிடிச்சிட்டு வருவேன், 2 பேரும் சண்டை போடுறாங்க. பொண்ணுக்கு 2 பசங்க சண்டை போட்டுருக்க காலம் போய் ஒரு பையனுக்கு 2 பொண்ணுக்கு சண்டை போட்டுருக்காளுங்க. கட் பண்ணா ஜிமினை கவுன்லாம் போட்டு உட்கார வச்சு விசிறி வீசுறாங்க. இதுக்கு முன்னால ஸ்விம்மிங் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கு கோல்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு பெரிய சுஜி ஆண்டியை கேட்கும்போது என் பல்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதில் இருக்கிற கோல்டை எடுத்து தான் ஸ்விம்மிங் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே உன் பள்ளியை சேர்த்து வெளியே எடுத்து கொடுத்துரு, ஏதாவது அழகான பையனை பார்த்தா இப்படி பண்ணுற அப்படின்னு பெரிய ஆண்டி கேட்கும்போது ஏன் நீயும் அப்படித்தானே, ஒன்றை மாதிரி தான் உன் பொண்ணும், அவளுக்கு 16 வயசு தான் ஆகுது, 6 தடவை வீட்டை விட்டு ஓடிட்டா, போகும்போது வீட்டில் இருந்து பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு சுஜி ஆண்டி ஜிமின் கிட்ட சொல்லிடுறாங்க. என்னை பற்றி பேசி என் பொண்ணை பற்றி பேசாதன்னு இவங்க கத்துறாங்க. ஏன் நாய் மாதிரி கத்துறீங்கன்னு சின்ன ஆண்டி கேட்குறாங்க. அப்படியே 3 பேரை கத்திட்டு இருக்கும்போது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், அதை ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும். ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனை நாங்க விட மாட்டோம். அப்புறமா ஜிமின் எங்க அகாடமில இன்னொரு ஹேண்ட்ஸம் மேன் இருக்காரு, என்னை விட ரொம்ப ஹேண்ட்ஸம், நல்லா டான்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லும்போது உங்களை விட ஹேண்ட்ஸமா யார் இருக்க முடியும்னு சுஜி ஆண்டி கேக்குது. இதை கேட்கும்போது அடே ஆண்டி ஓவரா போறீங்கடா, இது எங்க டைலாக்னு தோணுச்சு. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் எங்காவும் இருப்பாருன்னு ஜிமின் சொல்லும்போது ஏன் இவ்வளவு கியூட்னா அப்ப அவர் எவ்வளவு கியூட்டா இருப்பாருன்னு சுஜி ஆண்டி நினைக்குது. அவர் பக்கத்துல தான் இருக்காரு, இங்க வர சொல்றேன்னு ஜிமின் அவருக்கு கால் பண்றாரு. அதுக்கு சுஜி ஆண்டி ஜேகே இந்த ஸ்கிரிப்ட்ல வருவாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஜிமின் ஜேகே இல்ல வேறன்னு சொல்றாரு. அப்ப ஆரமான்னு கேட்க கால் பண்ணவங்க கிட்ட நான் 2 சலூன்ல தான் இருக்கேன், உள்ள வாங்கன்னு ஜிமின் சொல்றாரு. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. என் ஃபேஸ்ல இந்த சைடு தான் பிரிட்டியா இருக்கும், அவர் வரும்போது என்னை இப்படிதான் பாப்பாரு அப்படின்னு சுஜி ஆண்டி சொல்றாங்க. அவர் வந்துட்டாருன்னு ஜிமின் சொல்றாரு. அந்த ஆண்டிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு அங்கிள் உள்ள வந்து கவிதையா சொல்றாரு. கடல் நீர் முப்புத்தான், கண்ணீர் முப்புத்தான், கண்மணியே உன்னை காதலித்ததே என் தப்புத்தான், தப்புத்தான், என் தப்புத்தான். அதுக்கு சுஜி ஆண்டி நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு கேக்குறாங்க. இவர் தான் அகாடமில இருந்து வந்திருக்காருன்னு ஜிமின் சொல்லும்போது உங்களை விட எங்கரா இருப்பாருன்னு சொன்னீங்க. ஆமா என்னை விட எங்க தான் அப்படின்னு ஜிமின் வர சொல்றாரு. நான் அடல்ட் டான்ஸ் கிளாஸ் டீச் பண்ணுவேன், நான் தான் ஜோரு பார்க் அப்படின்னு அங்கிள் சொல்றாரு. அதுக்கு சுஜி ஆண்டி அப்போ ஜோரு பார்க்னா டான்ஸ் ஸ்டைல் இல்லையா, ஜிமின் பொய் சொன்னாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த அங்கிள் அது டான்ஸ் இல்ல, என் நேம் ஜோரு பார்க் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி டீச் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு டெமோ கொடுக்குறாரு. அந்த டெமோவை பார்த்து சுஜி ஆண்டி எங்களுக்கு டான்ஸ்லாம் வேணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுங்க, என்ன ட்ரெஸ் இது இந்த சீசன்லன்னு கேட்குறாங்க. அந்த அங்கிள் மற்ற ஆண்டிஸை பார்த்து நீங்களாவது அப்படின்னு கேட்கும்போது பெரிய ஆண்டி சின்ன ஆண்டியை கோத்து விடுது. சின்ன ஆண்டி எனக்கு வேணான்னு பயப்படுது. இந்த சுஜி ஆண்டி ஜிமின் கிட்ட போய் டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் பிரைவேட் கிளாஸ் எடுத்துக்கிறேன், உனக்கு டான்ஜரின் வேணுமான்னு கேட்குது. எங்க வீட்டில் இருக்குதுன்னு ஜிமின் சொல்றாரு. அந்த அங்கிள் நான் கிளாஸை பாதியிலேயே விட்டுட்டு இங்க வந்திருக்கேன்னு கத்திட்டு இருக்காரு. அவர் கூடலாம் எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சுஜி ஆண்டி சொல்ல அவரை வெளியே போக சொல்லுங்கன்னு இந்த ஷோவை முடிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை ஆர்மீஸ்.